மதுவிற்கு இஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல் ஹம்ரு. இதே வார்த்தையை அல் குர்ஆனும் பதிவு செய்கிறது. ஹம்ரு என்பதற்கு நேரடியான பொருள் கலந்து விடுதல் என்று பொருள். ஒரு மனிதன் மதுவை குடிக்கின்ற பொழுது அந்த மது என்பது அறிவோடு கலந்து விடுகிறது, இரத்த நாளங்களோடு கலந்து விடுகிறது. இரண்டாவது, அல் ஹம்ரு என்பதற்கு நேரடியான பொருள் நிறம் மாறுவது, சுவை மாறுவது. மது தயாரிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் தயாரிப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தது, மது தயாரித்த பிறகு எப்படி மாறிவிட்டது. இதே போன்று மதுவை குடிப்பதற்கு முன்னால் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அது குடித்த பிறகு அவனுடைய மனநிலை எப்படி மாறிவிட்டது. மூன்றாவது பொருள், மது என்பது திரை. அல் ஹம்ர் என்றால் திரை. அது பகுத்தறிவுக்கு திரையாக ஆகிவிடுகிறது. எனவே அவன் பகுத்தறிவு இல்லாத உயிரினங்களைப் போன்று